Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து day 6 in Austin. இன்னைக்கு ஆக்சுவலி வெயில் இல்லை, ரொம்ப நல்லாது. கம்மி ஃபைன் இங்கே பால் வச்சுட்டு போ, ஃபைன் பண்ணு போ. இப்போ தானே வாக்கி போயிட்டு வந்த, இங்கே வா பால் குடிங்க வா. ஓடிட்டா இடம் மாதிரியாச்சு. வரலாம் அக்கா காணும் அக்கா எங்க அக்கா காணும். அந்த சைடு வரலாம். நெயில்ஸ் வச்சு சவுண்டு போடுறத பாரு. டக் 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 டக். இங்கே வா நீ நில்லு. ஐயோ பால் விழுந்துச்சு வாயிலது. ஆஸ்தி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தோமா. கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் அவன் வந்து இவ்வளோ நேரம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு நேற்றுலாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டதுனால நேற்று பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் வந்து நிறைய சாப்பிட்டுட்டோம். அதனால இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிட்லாம், லைக் ஓட்ஸ் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். ஓட்ஸ் வந்து போட்டு வச்சுட்டா. இந்த பொண்ணு ஆப்பிள் ஓட்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக ஓட்ஸில் இருந்துச்சுன்னா பிடிக்காது. ஸோ ரெகுலர் ஓட்ஸ் வித் சால்ட் நல்லாயிருக்கும். அவன் மேலே உட்காந்துக்கிட்டா. ரன் போடு சீக்கிரம் போடா. பன்னி பக்கத்துலேயே பெருசு எடுப்போ. வாக்கிங் போயிட்டு வந்தல போ. வந்தும் ஒரு ஆட்டம் போடுறது. இன்றைக்கி வெளியே வெயிலே இல்லாததுனால நாங்கள் வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்றோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 an hour தான் ஆகுது. அதுக்குள்ளே ஸ்நாக் டைம். பேர், அப்புறமா ஆரஞ்சு, அப்புறமா அவகாடோவில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட போகிறோம். வீட்டு பேக்யார்டில் பன்னி வந்துட்டானா? யாரும் வந்திருக்கா? பன்னி வந்திருக்கானா? என்ன பண்ணான்? சாப்பிட்றான் பாரு. இது ஹாய் பன்னி. புல்லு சாப்பிடுது ஆஸ்திமா. பன்னி புல்லு சாப்பிட்றான். பார்க்குறான் பாரு, ஒன்றுதான் பார்க்குறான். ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டோமா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கசின்ஸோட ஃபோன் பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா 2 பேருக்கும் கொஞ்சமாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அவளுக்கு இல்லை, எனக்கு இருந்துச்சு. நானும் ஆஸ்தியும் கொஞ்ச நேரம் பெட்டில் படுத்தோம், பட் தூங்கலை. இப்போது டைம் வந்து ஆல்மோஸ்ட் 3:30 to 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கர்ட் ரைஸ் அண்ட் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப டைம் ஆனதுனால அதுவும் வேணாம் அப்படின்னு வெளியே வந்து பிக்கப் சிப்போட்லியில் வந்து பிக்கப்புக்கு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு தான் கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். எங்களை கூட வந்து ஆஸ்தியும் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். இல்லை ஆஸ்தி அவனுக்கு காரில் டிரைவர்தே பிடிக்காது. டேய் இங்கே பாடுறான். டேய் ஆஸ்தி. ஆக்சுவலி இப்போ ஸ்கூல் டைமிங்னால நிறைய டிராஃபிக் இருக்குது. நேற்று மாதிரியே தான் டெய்லி இதே மாதிரி வந்து மாட்டிக்கிறோம் கரெக்டாக இதே டைமில். நாங்களும் கொஞ்சம் முன்னாடியே வரலான்னு பிளான் போடுறோம், பட் இன்னைக்கு இது பிளான் இல்லை. ஸோ அப்படியே வந்தாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த 2 schools இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதனால இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. பிக்கப் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிடுறாங்க. ஹோம் டிப்போ இந்த லெஃப்ட்லேயே தான் சிக்ஃபிலேவும் இருக்குது. ஆமாம், எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அதான் கேட்டேன் வேணுமானு. ஆஸ்தி சீட் பெல்ட் போடு. சீட் பெல்ட் போடாம நீ இன்னும் உட்காந்து வர. சீட் பெல்ட் போட சொல்லுது பாரு, போடு. போட்டாதே. இவ்வளோ நேரம் பசிக்காமல் இருந்துச்சு. இந்த ஆர்டர் பிக்கப் பண்ண உடனே இந்த ஸ்மெல் வந்து கார் ஃபுல்லாக வருதா, திடீர்னு பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனோம் உடனே பின்னாடி போய் உட்காந்துக்கலாம், உங்கள் சைடில் வெளியே உட்காந்து அங்கே போய் சாப்பிடலாம். பவுத் செம்மையாக இருக்கு. அழகாக பேர் எழுதி கொடுக்குறாங்க. உன்னோடது காமி.
அவள் வந்து வெஜ் அண்ட் எந்த வந்து நான்வெஜ். லெட்ஸ் ஈட் இட். இன்னியோட வீடியோவில் நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்றது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. மார்னிங்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டது, இப்போ இது சாப்பிட்றது. இன்றைக்கி அவ்வளோ கண்டென்ட் இல்லை. லாஸ்ட் ஏன் தண்ணி குடிச்சிட்டு செய்கிற? குட் பாய் லாஸ்டி. மம்மு சாப்பிடு மம்மு. நீ கொஞ்சம் இது போதும், ஏஞ்சி வாங்க. இப்போ நான் வந்து டீ தான் போடுறேன். பிளாக் டீ. அதில் வந்து 2 க்ளோவ், 1 சின்னமன் ஸ்டிக் குட்டியா, அப்புறம் என்னது மின்ட் லீவ்ஸ், டீ பவுடர். இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு வெளியே போய் பார்ப்போம். சாரி, நான் ஒரு இன்க்ரீடியண்ட்டே மறந்துட்டேன். ஆக்சுவலி டீ பவுடர் போட்டதுக்கப்புறமா ஜிஞ்சர் போடணும். ஜிஞ்சர் இல்லை, ஸோ நான் ஜிஞ்சர் பவுடர் தான் போட போகிறேன். ஓகே, டீ வந்து குடிச்சு பார்த்தேன். இதில் வந்து நம்ம இன்னும் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் போட்டிருந்தோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பட் இப்போயுமே வந்து அதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. லன்ச் வந்து நாங்கள் பயங்கர ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம். பட் அதுவே வந்து செம்ம ஃபுல்லாக இருக்குது. சரி, வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் எது குடிக்கணுன்றதுக்காக டீ பிளாக் டீயே போட்டு குடிச்சோம். ஏன்னா நாங்கள் நேற்றுமே யோசித்தோம் வெளியே வந்து உட்காரும்போது நம்ம பிளாக் டீ போட்டு குடிக்கலான்னு. சரி, ஓகே, வெறும் சுடு தண்ணி மட்டும் எது குடிக்கணும்னு இன்றைக்கே போட்டாச்சு பிளாக் டீ. இப்போ வந்து வெளியே உட்காந்துருக்கோம். இப்போ ஆஸ்தி கொஞ்சம் விளையாடிட்டு தான் இருக்கான். பட் அவனை இன்னுமே வந்து நாங்கள் வெளியே வாக்கிங் கூப்பிட்டுட்டு போனோம். நாங்கள் டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் சன் செட் ஆக போகுது. ஸோ ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து இவனை வாக்கிங் கூப்பிட்டு போவோம். பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட். ஒரு இலைக்கு போய் பயப்படுது. அது இலைடா லூசு பையா. புட்ரியான செருப்பு தூக்கிட்டு ஓடிச்சு. செருப்பு விடுறா. ஏய், leave it. Leave it. Leave it. Leave it, Asti. Hey, leave it. Leave it. குடு குடு செப்பல் குடு. விடு, அதுவே மூச்சு வாங்குது அதுக்கு. செப்பல் பறந்துச்சு. டேய் விடுறி, அது கண்டுக்காம விட்டுரு வரும். அவ்வளோதான், அது இப்போ பிச்சு போட்டுரும். ஐயோ ஐயோ மென்னுட்டு இருக்கு போட்டு. ஏய் இங்கே வா, இங்கே வா. ஏய் ஏய் எப்படி ஓடுது பாரு. அது பிடிக்கவே முடியாது, அது வேணும்னே பண்ண தெரியாது. ஸ்டாப், இங்கே வா. ஏய் அதுக்கு அடிச்சுட்டே போகுதுடி, ஓட்ட பண்ணிடுச்சு. நீ சொல்லு விட்டு. ஏய் அவங்க சன்செட்டை கொஞ்சம் பாரு. ஏய் சன்செட் கலரை கொஞ்சம் பாரு, செம்மையா இருக்கு. பார்த்தேன். ஐயோ இந்த மரம் வர மறைச்சிருக்கு. சார் டயர்ட் ஆயிட்டாரு, படுத்திருக்காரு. பார்ப்போம், நம்ம மாட்டிச்சது. ஏய் அது என்ன உனக்கு சூயிங் டாயா? குடிங்க குடிங்க. விடு 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 விடு. மாட்டிச்சு மாட்டிச்சு மாட்டிச்சு. விடு விடு விடு. லீவ் இட் லீவ் இட் லீவ் இட். நோ லீவ் இட் லீவ் இட் லீவ் இட். குட் பாய். லீவ் இட். குட் பாய். கோ. குட் பாய். போதும் விளையாடுனது, போ போடா. குட் பாய். என்னது இது? குட் பாய் சொல்லு. ஓட்ட போட்டுச்சுடி ஃபுல்லா. சொல்லு புள்ள. ஃபஸ்ட்டியே வாக்கிங் கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு தான் நாங்கள் டெய்லி வருவோம். இவனை வாக்கிங் கூப்பிட்டுட்டு. அஞ்சு போன ரோசஸ்லாம் வெட்டி விட்டுடலாம். ஸோ தட் நிறைய வளரும்.
ஏற்கனவே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டேன். இந்த சைடில் இருக்கிறதையுமே கட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்டில் கட் பண்ணலாம். ஷெட். ஓகே, இந்த சைடு வேறு ஏதாவது? ஐ திங்க் தட்ஸ் இட். இப்போ நாங்கள் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க HEB தான் போகிறோம். அங்கே போயிட்டு பிளான்ஸ் எதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அங்கே போகிறோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்ததுக்கப்புறம் நைட்டில் வெளியே வரேன். ஆக்சுவலி ரோட்ஸில் அவ்வளோவா லைட்ஸே இல்லை சுத்தமாக. HEB வந்தாச்சு. இது வந்து டெக்ஸஸோட லோக்கல் ஷாப்பா? ஆமாம். இந்த டைம்ல இவ்வளோ கார்ஸா? HEB எப்போவுமே க்ரௌடாக இருக்கும். ஏரியாவில் தான் ஃபுல்லாக பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இந்த சைடாக வச்சுருக்காங்க, என்கிட்ட கையில் தான் இருக்கு. அவன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண நிற்காம போயிட்டே இருக்கான். உள்ளே போகிறோமா? டோருக்கு பாரு. ஓகே, இங்கே தான் வச்சுருந்தாங்க. ஐயோ இருட்டாக இருக்கு. அந்த சைடில் சுற்றி பாரு. இந்த பக்கம் இல்லை. சரி, நான் அங்கே பார்க்குறோம் போயிட்டு. இங்கே தான் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. அந்த ரோசஸ் இப்போ காணும். அன்னைக்கு பார்த்தது. சில்லி தானே இது? வாவ், எவ்வளோ? $9-10 ஃப்ரெஷ்ஷாக இருக்குடி அது. இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது ஆல்ரெடி வித்துனாங்க, நான் காமிச்சேன்ல. ஆமாம், ஆனால் அது இதை விட பெருசாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கு இது. நான் பட் அது அங்கே பேர் குட்டி குட்டியாக வளருது மேலெல்லாம். மல்லி பூஸ்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் விற்கிறாங்களா? இது நாடி சாமந்தி. சாமந்தி தானே இது பேர்? கனகாம்பரம். இதுதான் அவ சொன்ன குட்டி குட்டி ரோசஸ். அந்த சைடுமே கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் போனாங்கன்னா எடுக்கலாம். இந்த குட்டி ரோசஸ் இதெல்லாம் தான் எடுத்துருக்கோம் இப்போதைக்கு. இன்னும் நிறைய இருக்குது. பட் இதே கலர்ஸ் தான், பட் வேறு பிளான்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் எனக்கு அங்கே செம்ம அதிகமாக இருந்துச்சு. இங்கே ஜஸ்ட் $29 போட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப நல்ல டீல் போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே. இந்த மம்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ரொம்ப க்யூட்டாக குட்டி 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 ஃப்ளவர்ஸ் வரும். ஜஸ்ட் $5 போட்டிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி. நாளைக்கு நாங்கள் வரணும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ இவ்வளோ டீல்லாம் போடல, பட் இன்றைக்கி பயங்கரமாக போட்டிருக்காங்க. பிளாக் கலர் ஃப்ளவர்ஸ். வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, வெல்வெட் மாதிரி இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்க எல்லோ கலர் பூ இங்கே விற்கிறாங்க. இதே அன்றைக்கி அல்டா பியூட்டி பக்கத்தில் பார்த்தோம். ஸோ அது விண்டர்லேயும் வெளியே இருக்கும்னா நாங்கள் இப்போ அதை வாங்கிடுவோம். ரோஸ்மெரி எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. ஜஸ்ட் $4.50. லெமன் பாம் தாண்டி இது பேர். இது நான் கொத்தமல்லி. இது பேசில். வாவ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஃப்ளவரும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போன்னு பார்த்து என் ஃபோனில் ஸ்டோரேஜே இல்லை. என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. இப்போது நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து பிளான்ஸ் பார்த்துட்ருக்கா. நான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த குட்டி வயலட் கலர் செடி வாங்கியிருக்கேன். இவளுக்கு வந்து அவ்வளோ பிளான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் வந்து பிளான் பண்ணி வச்சு கொடுத்துட்டு போகிறேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இது குட்டி குட்டி குட்டியாக பாலாக இருக்குது. ஃபுல்லாக செடி. $249. இந்த பம்கின் நல்லா சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது. பட் இது ஒரு வெரைட்டி ஆஃப் பம்கின். இதெல்லாம் அழகாக இருக்குது. தாத்தாவை எந்த தாத்தா? காரில் பேர் பாட்டை பற்றியா வர ஒரே என்ஜாய் பண்ணுறாரு லைஃப்பை. டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து குளிக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போ குளிச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஆஸ்டினை வந்து வாக் கூப்பிட்டுட்டு போயிட்டு குட்டி வாக் தான் கூப்பிட்டுட்டு போவோம்.
போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து தூங்கணும். ஆக்சுவலி நேற்றோட வீடியோ நான் இன்னும் எடிட் பண்ணல, எனக்கு இன்னும் டைமே கிடைக்கல. மேபி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடிட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் வேறு பண்ணணும். ஆக்சுவலி இன்றைக்கி லாங் டே மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எதுவும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெளியெல்லாம் போயிட்டு வந்து அப்படியே ஃபுல் பிஸியான டே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து 12:50 கிட்ட ஆகுது. நாங்கள் இனிமேல் மூச்சிட்ருக்கிறதுனால மேகி செஞ்சிட்ருக்கோம். பசிக்குது. கொஞ்சமாக போதும், அவ்வளோதான். கரெக்டாக ஈக்குவல் ஆயிடுச்சு. இல்லை ஈக்குவலே ஆகலை, எனக்கு தான் அதிகமாக இருக்குங்க. கிடையாது எனக்கு இது வரும். இப்போ நாங்கள் பவுலில் போட்டு மேலே ஏய், உனக்கு மேகிலாம் கிடையாது போ. அவுட் சைட்லாம் உனக்கு கிடையாது போ. ஓடி போயிட்டு உன்னை கூப்பிட்டுட்டு போல போ போ.